கீதாசாரல் தொடர் நிகழ்ச்சியிலே 7வது அத்தியாயமாகிய ஞான விஞ்ஞான யோகம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு அத்தியாயமும் அமைந்திருக்கக்கூடிய முறை பார்த்தோம் அப்படின்னாக்க, குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய மனதை தெளிவுபடுத்துவதற்கு என்று தத்துவ விளக்கங்களை தொடங்குகின்ற போது தத் என்ற இறைநிலையினுடைய தன்மைகளை பற்றி தொடங்கி அதை அடையக்கூடிய வாழ்க்கை நெறிகளை கொண்டு வருகின்ற போது கடைசியாக தியானம் என்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை நேற்றைய தினம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அப்படி தியானத்திலே ஆழ்ந்து போகின்ற போது பெறக்கூடிய அனுபவங்கள், பெற வேண்டிய அனுபவங்கள் என்பதை பற்றி அடுத்த அத்தியாயமாகிய ஞான விஞ்ஞான யோகம் என்ற அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றது. ஞானம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்கின்ற போது பொதுவாக ஞானம் என்ற வார்த்தைக்கு உணர்வு என்றும் அறிவு என்றும் பொருள் சொன்னாலும், அருட்தந்தை அவர்கள் அதை அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்று அதனுடைய முழுமை அர்த்தத்தை சொல்லுவார்கள். அப்படி இந்த அறிவை அறிகின்ற போது, அறிவு என்பது பல நிலைகளிலே ஒவ்வொரு ஜீவராசியிலேயும் மலர்ச்சி அடைந்து மனிதனிடத்திலே அது பகுத்தறிவு என்கின்ற 6வது அறிவாக மலர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த 6வது அறிவு என்பது 2 நிலைகளிலே சிறப்பாக இயங்கக்கூடியது. ஒன்று, பருப்பொருளிலே தொடங்கி அதுக்கு நுட்பமாக இருக்கக்கூடிய எனர்ஜி, சக்தி வரைக்கும் போகக்கூடியது விஞ்ஞானம். அதற்கு மேல் விஞ்ஞானத்தால் போக முடியாது. ஏன்னா விஞ்ஞானத்திற்கு அடிப்படை அலகுகள் என்று 4 உண்டு. காலம், தூரம், பருமன், வேகம். டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள். இந்த 4 அடிப்படை அலகுகளை வைத்துக்கொண்டு போடக்கூடிய கணக்குகளுக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளுடைய ஆற்றலுக்கும் உட்பட்டது தான் விஞ்ஞானத்திற்கு நம்பிக்கையும் உண்டு, நிரூபணம் உண்டு. அதுவே அதற்கு எல்லையாகவும் அமைந்துவிட்டது. ஆனால் எங்கும் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு அடிப்படையாக உள்ள பேராற்றல், இறைநிலை, மெய்ப்பொருள் என்பது இந்த விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையிலே அமைந்திருப்பதனால அதை மெய்ஞானம் என்ற வார்த்தையிலே குறிப்பிட்டார்கள். இப்போ விஞ்ஞானம், மெய்ஞானம் என்ற 2 நிலைகளிலேயும் ஆராய்ந்து அதை புரிந்து கொண்டு வாழ்க்கை மேன்மைக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பு பெற்றது தான் 6வது அறிவு, பகுத்தறிவு. அதனால் அந்த விஞ்ஞானத்தின் மூலமாகவே இறை தத்துவத்தையும் விலக்கி கொண்டு வரணும். எங்கே விஞ்ஞானம் நின்று விடுகிறதோ அதற்கு மேலாக மெய்ஞானத்தை கொண்டு மட்டுமே மேலே போகணும். எல்லாவற்றிலும் விஞ்ஞானத்தை புறக்கணித்து விட்ட மெய்ஞானம் என்ன கதியில் இருக்குன்றது தான் இன்றைக்கு நம்முடைய அனுபவங்கள். அதே சமயத்தில் மெய்ஞானத்தை தொடாததுனால விஞ்ஞானம் பெற்ற வீழ்ச்சி என்ன என்பது தான் நம்முடைய வாழ்க்கையுடைய துன்பங்களுக்கும் காரணம். அதனால தான் சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜியன் இஸ் பிளைண்ட், ரிலிஜியன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் லேம் என்று ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கிறார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூட மெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவைகள் அல்ல, அறிவியல் பூர்வமான அணுகுமுறையே மெய்ஞானத்தை பெறுவதற்கான ஒரே வழி என்று மிக அற்புதமான ஒரு கோட்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு எந்த மத கோட்பாடுகளிலேயும் விஞ்ஞானபூர்வமான விளக்கம் என்பது எடுத்துக்கொள்வது இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிற ரீலுக்கெல்லாம் விஞ்ஞானத்தில்
நம்பிக்கை வராது, விளக்க முடியாது. அதனால் இறைவன் படைத்தான், அவதாரம் செய்தான் என்றெல்லாம் ஜாலங்களை செய்து கொண்டு அதுக்கு அழகழகாக படமெல்லாம் போட்டு அதுக்குள்ளே கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்படியே மக்களை ஏமாற்றிட்டு இருப்பாங்களே தவிர ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை என்பது மெய்ஞானத்தில் கிடையாது. அதை மகரிஷி அவர்கள் விஞ்ஞானத்தோடு இணைத்திருக்கிறார்கள் என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நினைச்சிருக்கிறோம். ஆனாலும் வியாச பகவானும் விஞ்ஞானத்தை இணைத்திருக்கிறார். மகாபாரதத்தில் குருட்சேத்திர யுத்தத்திற்கு நாள் குறித்து துவக்க நாள் அமாவாசை. ஆனால் அமாவாசை நாள் குறித்து கொடுத்ததோ சகாதேவன் துரியோதனுக்கு நாள் குறித்து கொடுத்தான். யுத்தமே துரியோதனருக்கும் பாண்டவர்களுக்கும் தான். நீ அவங்க ஜெயிக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்து குறித்து கொடுத்துருக்குறியேன்னு கேட்டார். சகாதேவன் சொல்கிறான், அவன் என்னை எதிரியன்னு சொல்லி என்கிட்ட வரல, நான் பண்டிதன் என்பதனால என் இடத்துல நாள் குறித்து கேட்டாங்க. பண்டிதனுடைய கடமை எதுவோ அதை நான் செய்திருக்கிறேன் என்று அந்த நடுவு நிலையில் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளது ஞானம் என்று அந்த ஞானத்தின் பிரதிநிதியாக உள்ள சகாதேவன் அதை நடந்து கொண்ட விதத்தை ஒரு காட்சியில் கொடுக்குறார். அப்போ என்ன பண்ணுறது? தத்துவம் அதுதான், சத்தியம் அதுதான், சகாதேவன் செய்ததும் சத்தியம்தான். ஆனால் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? சரி, இன்றைக்கி தான் அமாவாசை, தர்ப்பணம் ஆரம்பினார் தர்மன்கிட்ட. தர்மன் தர்ப்பணம் செய்ய ஆரம்பித்தார். பார்த்தா சூரியனும் சந்திரனும், என்ன கொடுமை இது, வா நம்ம போய் கேட்டு வரலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. கிருஷ்ண இடத்துல கேட்குறாங்க, என்ன கிருஷ்ண பரமாத்மா இப்படி நீங்கள் பண்ணலாமா? நாளைக்கு தானே நாங்கள் சந்திக்க போகிறோம், நீங்கள் இன்றைக்கே தர்ப்பணம் பண்ணுறீங்களே அப்படின்னு. அமாவாசைன்னா என்ன அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்துக்குது அமாவாசை, இப்போ எப்படி வந்திருக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போது இது ஒரு சம்பவமாக விளக்கப்பட்டாலும் அதுக்குள்ளாக்கின விஞ்ஞானம் என்ன என்றால், என்றைக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே சந்திரன் வருகிறதோ அன்னைக்கு அமாவாசை. அமாவாசை அன்றைக்கி பகலில் சந்திரன் நம்ம முன்னாடி நிற்கும். நாம் இப்படி திரும்பிக்கிட்டோம்னா ராத்திரியில் ஒன்றும் தெரியாது. அப்போது முழுமையான இருள். அப்போது பூமிக்கு இந்த பக்கம் வந்த பிறகு பின்பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரன் சூரியன் சேர்ந்துருக்கும். அப்படி இந்த விஞ்ஞான உண்மையை ஒரு கதாபாத்திரம், ஒரு சம்பவம் என்று விளக்கி அதன் வழியாகவே அற்புதமாக விஞ்ஞானத்தை கொடுத்த மகான் வியாச பகவான். அதே போல் பிரபஞ்சம் முழுவதும் காந்தாற்றல் நிரம்பி இருக்கிறது என்று விளக்குகின்ற பொழுதும் ஏகலைவன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு அந்த ஏகலைவன் பார்த்தீங்கன்னா 2 காட்சியில் தான் வரும். முதல் காட்சியில் துரோணாச்சாரிய இடத்துல எனக்கு தனுர்வேதங்களெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு கேட்குறாரு. துரோணாச்சாரியா, நீ சத்திரனும் அல்ல ராஜகுமாரனும் அல்ல, அதனால் உனக்கு நான் தனுர்வேதங்களை கற்றுக் கொடுக்க முடியாது என்று மறுத்து விடுகிறார். 2வது காட்சியில் சந்திக்கிறாங்க மீண்டும். துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் அஸ்திர சஸ்திரங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை வித்தைகள் அவன் செய்து காட்டினான். உடனே துரோணாச்சாரியருக்கு மிகப்பெரிய வியப்பு. நாம் தான் தனுர்வேதத்தில் கரை கண்டவர்கள், நமக்கு நிகரான ஒரு ஆள் யார் இருந்துக்காங்க, அவங்க ஏகலைவனுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சொல்லி உன்னுடைய குருவை நான் சந்திக்கணுமே என்று கேட்டார். ஏகலைவன் சொன்னால், உங்களையே நான் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் கற்றுக்கொண்டேன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறேன். அப்போ மானசீக குரு என்றால் என்ன பொருள்? இப்போ மனதால் ஒருத்தர் நினச்சிக்கிறதுனால அவருடைய அறிவெல்லாம் நமக்கு வந்துடுதா? இல்லை அவன் கற்றுக்கொண்ட கலையெல்லாம் நமக்கு வந்துடுமா? சைனாவில் ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், உடனே சைனா பாஷை பேச முடியுமா? முடியாது. அப்போ என்ன கருத்தை இந்த இடத்துல கொண்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, துரோணாச்சாரியார் அரண்மனையில் அர்ஜுனனுக்கு வில் வித்தைகளெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். அஸ்திரங்கள் என்பது சில மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி அந்த சக்தியை அம்பின் மேல் ஏற்றுவது தான் அஸ்திரம். அப்போ அதுக்குரிய மந்திரங்களை அவர் நினைவுபடுத்தி இன்றைக்கு அர்ஜுனனுக்கு இந்த அஸ்திரம் சொல்லிக் கொடுக்கணும்
என்று நினைக்கின்ற போதே அந்த எண்ண அலைகள் பிரபஞ்ச களத்திலே கலந்து விடுகிறது. சாமிஜி அவர்கள் அதை சொல்லுவாங்க, வான்காந்தம் என்று சொல்லுவார்கள். எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளியாகும், இயங்கி முடிக்கும் களமோ அகண்டாகாரம் என்பார்கள். அப்போ மனிதனுடைய ஆன்மா ஒரு மிக மிக சின்னதான ஒரு புள்ளி. அதில் தோன்றுகின்ற எண்ணம் தோன்றியவுடனே பிரபஞ்சம் முழுவதும் அது கலந்து விடுகிறது. அப்போ அரண்மனையிலே துரோணாச்சாரிய இடத்திலே தோன்றிய அந்த அஸ்தத்தினுடைய மந்திரங்களுடைய எண்ணம் தோன்றிய உடனே பிரபஞ்சத்தில் கலந்து போச்சு. அங்கேருந்து நேரடியாக இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்தான் ஏகலைவன். அதை அப்படியே கற்றுக்கொண்டான். இன்றைக்கு எப்படி நம்ம இமெயில் இன்டர்நெட் சொல்லிக்கிறோமோ, இந்த வெப்சைட்டெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். ஆனால் அது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமாக உள்ளே போகணும். டெல்டா ஃப்ரீக்வன்சி தீட்டா ஃப்ரீக்வன்சிக்கு போகணும். அப்போ தான் முடியும். அப்படி போக முடியாதவர்களும் அதே வசதியை பெறணும்னு சொன்னால் அதுக்கு விஞ்ஞானம் நமக்கு துணை செய்திருக்கிறது. யார் வேணாலும் வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். அதனால் அந்த விஞ்ஞானத்துடைய சிறப்பை வியாச பகவான் உணர்ந்திருந்தார். அதனால தான் கதாபாத்திரங்கள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக பல இடங்களிலே விஞ்ஞானத்தை அவர் தொற்றிருக்கின்றார். அதனுடைய தொடர் மகரிஷி அவர்கள் அந்த விஞ்ஞானத்தை முழுமைப்படுத்துகின்றார். மனவளக்கலை தத்துவங்கள் முழுவதுமே முழுக்க முழுக்க விஞ்ஞானமயமானது. இதுவரைக்கும் விஞ்ஞானம் இருக்கிறதோ அது வரைக்கும் விஞ்ஞானத்தை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். உதாரணம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை மூளையுடைய செல்களிலிருந்து ஃபெரஸ் ஆக்சைடு Fe3O4 என்கின்ற ஏரோசல் பார்ட்டிகிள்ஸ் உருவாகுது என்பதும், இந்த பார்ட்டிக்கிள் நம்முடைய ஜெனட்டிக்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய குறைபாட்டை நீக்கக்கூடியது என்றும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போது மகரிஷி அவர்கள் நமக்கு காயல்ப பயிற்சி கொடுக்குற போது இந்த பயிற்சியினால் நோய்கள் நீங்கும் என்று பல வருஷங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறார். எப்படின்னு நமக்கும் புரியல, அதை புரியும் மாதிரி சொல்லக்கூடியவர்களும் இல்லாமல் போச்சு. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய கருத்தை வச்சு இணைத்து பார்க்குற போது நம்ம உடலில் இருக்கின்ற ஜீவான் சக்தி எல்லாம் அசுனி முத்திரை மூலமாக திரட்சிப்படுத்தி மையத்தில் கொண்டு வந்து ஓஜஸ் மூச்சு மூலமாக நேர மூளைக்கு கொண்டு போகிறோம் சார்ஜ். அப்போ மூளையிலிருந்து அந்த ஆற்றல் வெளிப்படுகின்ற போது ஃபெரஸ் ஆக்சைடாக மாறும். அந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரப்பணும் என்று மாதிரி சொல்லுவாங்க. மூச்சு இழுத்த உடனே விட்டுறணும், நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவார். நிறுத்தணும்னா வெளியே போயிடும். அப்போது எவ்வளோ நுட்பமான ஒரு கருத்தை, விஞ்ஞானமே இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கின்ற கருத்தை பல ஆண்டுகளாக மகரிஷி நம்ம கொடுத்துருக்கின்றாங்க என்பதை நம்ம புரிந்து கொண்டால் தான் சாமிஜி எங்கே நிற்கிறாங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நோய்கள் எப்படி காயல்பத்து மூலமாக குணமாகும் என்பதை இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கின்றோம். அதனால் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ அது வரைக்கும் மனவளக்கலை போகிறது. எங்கே விஞ்ஞானம் தடுமாறுகின்றதோ அதற்கு மேலே மனவளக்கலை போய் தத்துவத்தின் மூலமாகவே இயற்கை ரகசியங்களை நமக்கு விளக்கி விடுகின்றது. அதனால தான் அந்த விஞ்ஞானம் என்பது வெறும் பருப்பொருள் ஆராய்ச்சி மட்டும் அல்ல, பருப்பொருளை தொடங்கி மறைபொருள் வரைக்கும் போகும். ஃப்ரம் நோன் டு தி அன்னோன் எண்ட். ஆனால் விஞ்ஞானம் எப்படி அதை போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300-400 ஆண்டுகளுக்குள்ளாக வளர்ந்த வளர்ச்சி தான் விஞ்ஞானத்துடைய வெற்றியே. அப்போ ஆரம்பத்திலே வாழ்க்கை தேவைகளுக்காக பூமியில் உள்ள இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றுகின்ற அறிவுலாக தொடங்கியது. முதல்ல விவசாயம், ஒரு விதையை போட்டால் செடி முளைக்கும்னு கண்டுபிடிச்சானே, அங்கே தான் விஞ்ஞானம் ஆரம்பமாகிறது. அப்போ ஆதி மனிதன் ஒரு விதையிலிருந்து செடி முளைக்கிறது என்று கண்டு அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணியை ஊற்றி பயிர் செய்தான் பாருங்கள், அவன் தான் முதல் விவசாயி. அவன் தான் முதல் PhD. விவசாயத்துறையில் முதல் PhD அவன் தான். அப்படி வளர்ந்த விஞ்ஞானம் இன்றைக்கு பல துறைகளிலே விரிந்திருக்கிறது. மனிதனுடைய புலன்களுக்கும் எட்டாத வகையில் உள்ள விண் என்ற ஆராய்ச்சிக்கும் அதே விஞ்ஞானம்தான் போயிட்டுருக்கு. அப்போ விண் என்பதை ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்து இதுதான் உண்மையானது, இதற்கு மேலே உண்மையானது கிடையாது. An atom is a tiny energy particle which cannot be further subdivided. எந்த ஒன்று மேற்கொண்டு பகுக்க முடியாதோ அதுவே விண் என்று டெஃபினேஷன் கொடுத்தாங்க ஒரு விஞ்ஞானி.
அதுக்கப்புறம் விஞ்ஞானி வந்தார். எதை பகுக்க முடியாது என்று அந்த விஞ்ஞானி சொன்னாரோ அதை இவர் உடைச்சார். சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல், இதுதான் துல்லியமானதுனார் அவர் சொன்னார். அடுத்த விஞ்ஞானி வந்தார், அதையும் உடைச்சு குவார்க்ஸ் எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு மேலே விஞ்ஞானம் வளர்ந்துட்டு இருக்குது, இந்த குவார்க்ஸ்லேருந்து காட் பார்ட்டிக்கல் கொண்டு வர முடியுமா என்று. அப்போது இது எல்லாமே சாதாரண மனிதனுக்கோ சாதாரண கருவிகளுக்கோ கிடைக்குமானா கிடைக்காது. அப்போது விஞ்ஞானம் பருப்பொருளை மட்டும் ஆராயவில்லை, மறைபொருளையும் சேர்த்து ஆராய்கிறது. ஆனால் அந்த மறைபொருள் ஆராய்ச்சி எல்லாம் விஞ்ஞானத்திற்கு எதுவரைக்கும் கிடைக்கும்னா அந்த அதிர்வுகள் என்கின்ற ஃப்ரீக்குவன்சியில் இருந்து தான் கிடைக்குமே தவிர அந்த அதிர்வுக்கு மூலமாகிய ஸ்டாட்டிக் ஸ்டேட் வந்து கிடைக்காது, ஸ்டாக் ஃபோர்ஸ் கிடைக்காது. அதனால் அதுதான் விஞ்ஞானத்துடைய எல்லை. காட் பார்ட்டிக்கல் வரைக்கும் வருவது தான் விஞ்ஞானத்துடைய எல்லை. ஆனால் கடவுளுக்கு போக முடியாது. அதனால் விஞ்ஞானம் அந்த எட்ட முடியாத ஒன்றுக்கு யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்ற வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறது. ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்று அந்த வார்த்தை. அப்போ தெய்வ ஆற்றலுக்கு விஞ்ஞானம் கொடுத்த வார்த்தை ஒருங்கிணைப்பு ஆற்றல். மகர்ஷி கொடுத்துக்கின்ற வார்த்தை அருட்பேராற்றல். அதனால் தெய்வம் என்பது எப்படி இருக்கிறது என்பதை வேதத்திலே தொடங்கி வேதாத்திரி மகர்ஷி வரைக்கும் பல மகான்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த உணர்ந்த நிலையை தெளிவாக விளக்கி சொல்லுகின்ற பொழுதுதான் மக்கள் மத்தியிலே அந்த அறியாமை என்பது நீங்குகின்ற பொழுது வாழ்க்கையிலே செயல் ஒழுக்கம் என்பதும் துன்பங்கள் நீங்கி இன்பத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை அறநெறிகளும் இயல்பாக மலரும். அப்போ இந்த உலகத்திலே நோய்களோ சிக்கல்களோ பிரச்சனைகளோ இல்லாமல் எல்லாருமே ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுதான் அற்புதமான வாழ்க்கை. அதனால் அந்த நிலையிலே தத்துவத்திலேயே விஞ்ஞானத்தை இணைத்த முதல் மகான் வேதவியாசர். வேதங்கள் தான் உலகத்துக்கு முதல் நூல்கள். அப்போ அதிலேயே விஞ்ஞானம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த 7வது அத்தியாயம். முதலாவது ஸ்லோகத்தில், என்பால் இசைந்த மனத்தினாய் என்னிடத்து அடைக்கலம் புகுந்தவனாய் ஐயமர என்னை முற்றும் அறிவது எங்கனம் என்று சொல்கிறேன் கேளாய். எப்படி தெய்வத்தை புரிந்து கொள்வது என்பதை சொல்கிறேன் என்று முதல் கவியில் சொல்கிறார். 2வது ஸ்லோகத்தில் வருகின்ற போது, விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த ஞானத்தை மிச்சம் இல்லாமல் நான் உனக்கு சொல்லுகிறேன். இது அறிந்த பின் மேலும் நீ அறிய வேண்டியது எதுவும் பாக்கி இல்லை. ஸ்லோகம் நிற்கிறதே தவிர வாழ்க்கையில் வந்து சேரல. அந்த குறை நிறைவு செய்கின்ற இடம் மகர்ஷியுடைய மனவளக்கலை மன்றங்கள். அப்போ விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த ஞானத்தை முழுமையாக விளங்கி சொல்ல வேண்டும். அப்படி முயன்றாலும் முயன்று அதை விளக்கினாலும் அந்த விளக்கத்தை முயன்று விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்தாலும் விளைவு என்னன்றது 3வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு. ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன் மன நிறைவின் பொருட்டு முயலுகிறான். முயலுகின்ற பெருவாய்ப்புள்ளோருக்குள்ளும் யாரோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகின்றான். அப்போ ஆயிரக்கணக்கான பேர் பயிற்சிக்கு வருவாங்க, ஆனால் புரிஞ்சுக்கிறவங்க ஒரு சிலர் தான். புரிந்தபடி அனுபவத்தை பெறுபவர்கள் இன்னும் மிக சிலரே. அதனால தான் வாழ்க்கையிலே நிறைவாக வாழ்ந்து முடிபவர்கள் எந்தெந்த நிலையில் வருவாங்க அப்படின்னா, செத்தும் வாழ்பவர்கள் மிக மிக சிலரே, வாழ்ந்து செத்து போபவர்கள் ஒரு சிலரே, செத்தாரை போல் வாழ்பவர்கள் கோடிக்கணக்கானோர். அப்போ வாழ்கின்ற மனிதனிலேயே 3 நிலைகளை பிரிக்கலாம். ஒன்றுமே இருக்காது, வெந்ததுன்னு விதி முடிஞ்சால் போவாங்க. இவன் வாழ்ந்ததுக்கான அடையாளம் கூட அங்கே இருக்காது. ஒரு 3 தலைக்கு முன்னாடி யார் வாழ்ந்தாங்க நமக்கு தெரியுமா? நம்ம கொள்ளு தாத்தா பாட்டி, எழு தாத்தா பாட்டி பிறக்கா தெரியுமா? அடிச்சோடு இருக்காது. ஆனால் ஒரு சிலர் நிறைவாக வாழ்ந்து முடிகிறாங்க. ஆனால் மிக மிக குறுகிய எண்ணிக்கையில் மட்டும் மகான்கள், வள்ளுவர் போய் 2030 வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் பேசுகிறோம். வியாச பகவான் போய் 5000 வருஷம் ஆச்சுன்றாங்க. கணக்கு சரியாக தோராயமாக தான் சொல்கிறோம். இன்றைக்கும் அவருடைய வேதங்களையும் கீதையும் நாம் பேசுகின்றோம். அதே போல் எத்தனை மகான்கள்
வாழ்ந்து முடிந்த காலம் ஆயிரக்கணக்கானது. ஆனால் இன்றைக்கு அவரை பற்றி சமுதாயம் நினைத்து கொண்டிருக்கிறது. சரியாக புரிஞ்சுக்குதோ இல்லை, அது வேறு விஷயம். ஆனாலும் அதை அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போது இந்த சிறப்பு மனிதனத்தில் எப்படி வருகிறது என்றால் அதுதான் ஞானத்தினுடைய மேன்மை. அப்போ ஞானம் பெற்றவர்கள் காலத்தை கடந்து நிற்கிறார்கள். ஞானத்தை தொட்டவர்கள் அவர்களை கொஞ்சம் ஒரு படி கீழே நிற்கிறாங்க. ஞானத்தை தொடாதவர்கள் வாழ்ந்தும் புண்ணியம் இல்லை. அடுத்த ஸ்லோகத்தில், 4வது ஸ்லோகத்தில், நீர் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் மனம் புத்தி அகங்காரம், பஞ்சபூதங்கள், அப்புறம் மனம் புத்தி அகங்காரம், இப்படி 8 விதமாக என் பிரகிருதி பிரிவுபட்டிருக்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னெல்லாம் இருக்குது என்று தத்துவத்திலேயும் விளக்கியிருக்கிறார்கள். விஞ்ஞானத்திலேயும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே அதை எல்லை கண்டிருக்கின்றார்கள். அப்போ விஞ்ஞான மெய்ஞான 2 விளக்கங்களை வைத்து பார்த்தோம்னாக்க இந்த பூமியிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன்தான் உயர்ந்த கட்டமான பரிணாமத்தினுடைய இயக்கம். அப்போ மனிதனிடத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 6 அறிவு இருக்குன்னு சொல்லுகின்றோம். அப்போ ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை. அப்போ இந்த 5 புலன்கள் வழியாக இயங்கக்கூடிய அறிவும் இருக்கிறது. இந்த புலன்கள் எல்லாமே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற அனுபவங்களை பெறக்கூடியது. அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அதற்கு பருப்பொருள் தொடர்பு இருக்க வேண்டும். மறைவு பொருள் தெரியாது. கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? மனம் இருக்குன்னு சொல்கிறவன் மனசை பார்த்துருக்கிறியா? உயிரை பார்த்துருக்கிறீங்களா? சொல்ல முடியாது. அப்போது ஏன் அந்த 5 புலன்களாலே பார்க்க முடியலன்னு சொன்னால், அந்த 5 புலன் தோற்றத்திற்கு பருத்தன்மை என்பது வந்தால் தான் முடியும். அப்போது இந்த பஞ்சபூதங்களிலே அணு இயக்கம் என்பது ஒவ்வொரு நிலையிலேயும் திணிவு பெற்று கொண்டே வரும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, பல நிலைகளிலே திணிவு பெற்ற இயக்கங்கள். அப்போ அதிகமாக திணிவு பெற்ற பொருள் எல்லாமே புலன்களுக்கு எட்டும். ஆனால் திணிவு பெறாத லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள பொருள் எல்லாம் புலன்களால் உணர முடியாது. அப்போ மனம் என்பது உணர முடியாத ஒரு இயக்கம், உயிர் என்பது உணர முடியாதது, அறிவு என்பதும் உணர முடியாது. அதனால் மனம் புத்தி அகங்காரம், மனம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா உணரும் தன்மைக்கு மனம் என்று சொல்கிறாங்க. சாமுஜியும் அதே தான் சொல்கிறாங்க. தாவரங்கள் ஸ்பர்சத்தை உணர்கிறது. அப்போ உணரும் சிறப்பாக முதல் அறிவு வெளிப்படுகிறது. புழுவுக்கு உணர்வும் தெரிகிறது, ஸ்பரிசமும் சுவையும் சேர்ந்து வருது, 2 அறிவு. பூச்சினங்களிலே அந்த 2ஓடு சேர்ந்து வாசனை உணரக்கூடிய 3வது அறிவு. ஊர்வனவற்றிலே பார்வையோடு சேர்த்து 4வது அறிவு. பறவைகள் விலங்கினங்களிலே ஓசையம் கேட்கக்கூடிய வகையில் 5வது அறிவு. அப்போது ஒவ்வொரு ஜீவனிலேயும் அறிவு மலர்ச்சி அடைந்து ஒவ்வொரு சிறப்பாக இணைத்து கொண்டே வந்து முழுமை பெற்ற நிலையிலே முடிந்த இடம் மனிதன். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் வந்த இடம் மனிதன். அப்போ அந்த மனிதனிடத்தில் என்ன நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6வது அறிவு என்ற பகுத்தறிவு நிற்கிறது. அப்போ இந்த பகுத்தறிவு என்பது 5 அறிவு என்ற புலன் அறிவை தாண்டி மறை பொருட்களை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் பகுத்தறிவு. அப்போ எதெல்லாம் மறைந்திருக்கிறது, எது புலன்கள் எட்டவில்லையோ அது மறைப்பொருள். மனம், உயிர், அறிவு, தெய்வம் இதெல்லாம் மறைப்பொருட்கள். மறை என்றாலே வேதம் என்று பொருள். வேதம் என்றால் பிரபஞ்சம் முழுவதும் நடந்திருக்கின்ற ஆற்றல், இறை துகள் என்று பொருள். அந்த இயக்க சிறப்புகளை விளக்கி வந்த நூல்தான் வேதமே தவிர வேதம் என்றால் புத்தகம் என்று பொருள் இல்லை.
அப்போது இந்த மறைபொருட்கள் புலன்களுக்கு எட்டவில்லையே தவிர அறிவுக்கு எட்டுதா இல்லையா? இப்போ ஒரு இனிப்பு ஒன்று இருக்குது. நேற்று சொன்ன மாதிரி அமுல் பாதாம் மைசூர்பா புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அமுல் சாப்பிட்ருக்கோம், பாதாம் சாப்பிட்ருக்கோம், மைசூர்பாவும் சாப்பிட்ருக்கோம். 3 கலந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறது ஒரு அனுமானம். ஆனால் எப்படி இருக்கும் என்பதை சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அப்போ அனுபவம் என்பது அங்கே தொடர்பு இல்லாது, அறியாது கிடைக்குமா? அப்போ நாக்கு வழியாக அந்த மைசூர்பா வைக்கிற போது எது அந்த வித்தியாசத்தை அறிகிறது என்றால் அதுதான் அறிவு. அப்போ அறியும் திறன் உடையது அறிவு. அந்த அறிவை காட்ட முடியுதா? இருக்குன்னு சொல்ல முடியுதா? இப்போ மறைவு பொருளாக இருக்கிறது. அப்போது மனம், உயிர், தெய்வம் என்பதும் புலன்களுக்கு எட்டாதே தவிர அறிவுக்கு எட்டக்கூடியது தான். அறிவினால் எட்ட முடியாத விஷயங்களே கிடையாது. அப்போ தெய்வத்தை அறிந்திருக்கிறார்கள் என்றால் எப்படி அறிந்தாங்க? அறிவை கொண்டு தான் அறிந்திருக்கிறார்கள். அப்போ நான் அறிவாக இருக்கிறேன் என்று தான் கீதையிலேயும் சொல்லப்படுகிறது. நான் உணர்வாக இருக்கிறேன் என்பது தான் சொல்லப்படுகிறது. அப்போ திருமந்திரத்தை சொல்லுவாங்க, பாராய பூதம் நீ அல்லை, வெறும் பஞ்சபூத கூட்டு அல்ல நீ மனிதா. இந்திரியம் கர்ணம் நீ அல்லை, வெறும் புலன் இந்திரியங்களோ அல்லது கர்ம இந்திரியங்களோ நீ இல்லை. ஆராய் உணர்வு நீ என்றான். ஆறு உணர்வாக அறிவாக இருப்பவன் நீ. ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அப்போ மனிதன் ஆராய் உணர்வாக நிற்கின்றான். 6 உணர்வாக 6 அறிவாக நிற்கின்றான். அப்போது அந்த அறிவு என்பது அறியக்கூடிய திறம் இருக்கு இல்லையா? அப்போது பிறகு எப்படி அது மறைபொருளாக இருக்க முடியும்? இயேசுபிரான் சொல்கிறார், அறியப்படாத மறைபொருளும் இல்லை, வெளிப்படாத ரகசியமும் இல்லை. அப்போ அறிகின்ற திறம் இருக்கின்ற போது பின் எப்படி மறைபொருள் என்று சொல்ல முடியுது? அது புலன்கள் எட்டாமல் மறைந்திருப்பதனால் மட்டுமல்ல, எல்லோருக்கும் கிடைக்க முடியாதபடி மறைத்து வைக்கப்பட்டதுனாலையும் அது மறைபொருள். யார் மறைச்சு வச்சாங்க? புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லா மனிதர்களும் கிடைத்து விட்டால் நமக்கு மதிப்பு இருக்காது, அங்கே இருக்காது என்ற ஒரு காரணத்துக்காக அது நல்லா பட்டு துணியில் போட்டு தனக்கு மட்டுமே சொத்தாக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? இன்று வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் படிப்பறிவு இருக்குதுங்க, கடவுள் அறிவு தான் கிடையாது. அப்போ என்ன ஆகுது? எல்லாரும் காலில் விழுந்து சாஸ்டாங்கம்மா எல்லா வேலையும் பண்ணுவோம். அதனால் அந்த மறைபொருள் அறிவை அறியத்தக்க அறிவு பகுத்தறிவு. அதனால் அதை கொண்டு அறிகின்ற போது பஞ்சபூதங்களுடைய தன்மாற்றங்களை அறியக்கூடிய 5 அறிவும், அதற்கு மேலாக மறைபொருள் இருக்கக்கூடிய மனம், உயிர் என்கின்ற அறிவும், இதெல்லாம் அறியக்கூடியது தான் பகுத்தறிவு. அப்போது அறிவை தான் புலன்கள் மூலமாக உணர்கின்ற நிலைக்கு வருகின்ற போது அது மனம் என்று பெயர் பெறுகிறது. அந்த அறிவை தான் உயிர் என்ற இயக்கத்திலே, விண் என்ற இயக்கங்களே ஏற்கனவே சொன்னது போல பூமியுடைய விகிதாச்சாரம், பஞ்சபூதத்துடைய கூட்டு காந்த களம், மற்ற கோள்களுடைய காந்தலை வீச்சு, இந்த 3ம் இணைந்த போது பூமியில் அடைகின்ற ஒரு சிறப்பு ஜீவகாந்த களம். அந்த காந்த களமே தான் உயிராக சொல்லப்படுகிறது. கொஞ்சம் சூடும் நீர்த்தன்மையும் கிடைச்சா போதும், அந்த காந்த களமே நுண் அளவிலே கருமையங்களாக ஜீவன்களாக மாறிவிடும். அதனால் அந்த உயிர் என்பது கர்த்தாவாக இருக்கிறது, இயக்கமாக இருக்கிறது, அகங்காரமாக இருக்கிறது. அப்போ அந்த உயிர் என்ற கர்த்தா மனம் என்ற புலன்வாக இயங்குகிற போது பெறுகின்ற அனுபவங்களிலே இன்பத் துன்பங்களை பகுத்து பார்க்கின்ற போது அதுக்கு புத்தி என்று பேர். நல்லது கெட்டது பிரித்து பார்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு புத்தி என்று பேர். அப்போது மனம், புத்தி, அகங்காரம், இந்த 3 நிலைகளில் எல்லா மனிதர்களும் இருப்பாங்க. யாருக்கு புத்தி இல்லை, யார்கிட்ட மனம் இல்லை, யார்கிட்ட உயிர் இல்லை, அகங்காரம். ஆனால்
அறிவிலே உயர்ந்தவர் மட்டுமே கொஞ்சம் கம்மி. அதனால் இந்த 8 அம்சங்களாக இறைவனே பரிணாமம் என்ற நீதியில் வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்கின்ற போது அந்த மனிதன் அறிவிலே மேன்மை அடைகின்றான். அதே கோட்பாட்டை வள்ளுவர் பெருந்தகை மிக அற்புதமாக சொல்கிறாருங்க. மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். இப்போ மலர் மிசை ஏகினான் இந்த வார்த்தை கேட்ட உடனேயே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மலர்னா உடனே பூ மார்க்கெட் ஞாபகத்து வரும், மலர் அங்காடி. ஆனால் அந்த மலர் என்பது என்ன என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அந்த ஆராய்ச்சி பண்ணின மகன் மகரிஷி அவர்கள், மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் ஏன், பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். அந்த கேள்விக்கு அந்த பூ பதில் சொல்லுது, மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான், சிலரே அறிவார் இவ்வுண்மை, யாரு, சிந்தனை செய்ய வல்லவர்கள். அப்போ வள்ளுவனுடைய மலர் மிசை ஏகினான் என்ற குரலுக்கு விளக்கம் மரிசி சொல்றாங்க, மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். அது சொல்லி கடைசியாக வருதுங்க ஒவ்வொன்றும். ஒவ்வொரு பொருளும் பரம் முதலாய் அவ்வுரு வரையில் வந்த கதை, செவ்விய சிறு சொல் பரிணாமம், சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. மலர் மட்டும் இல்லை, மனுஷனும் அதே தான். அப்போது அந்த மலர் என்ற வார்த்தைக்கு மலர்ச்சி என்ற இயக்கம், மலர் என்பது பொருள், அந்த பொருளுக்குள்ள நடந்த இயக்கம் மலர்ச்சி என்ற இயக்கம். எது மலர்ந்தது? இன்னைக்கு மலர், 2 நாளைக்கு முன்னாடி மொக்கு, அது 10 நாளைக்கு முன்னாடி வெறும் அரும்பு, அதுக்கு முன்னாடி வெறும் கிளை, அதுக்கு முன்னாடி வெறும் செடி, அதுக்கு முன்னாடி வெறும் தளிர், அதுக்கு முன்னாடி வெறும் விதை. இப்போ மலர் எங்கேருந்து வந்துச்சுங்க? இல்லாதது வர முடியாது, இருக்கிறது இல்லாமல் போக முடியாது. அப்போது எப்படி அந்த விதைக்குள்ளாக எந்த செடியிலிருந்து அந்த பூ வந்ததோ அதனுடைய அனைத்து சிறப்புகளும் அந்த விதைக்குள்ளாக அடக்கம் பெற்றிருக்கிறது. அடக்கம் பெற்றிருக்கின்ற அந்த ஆற்றல் அனைத்தும் தக்க வாய்ப்பு வசதி கிடைக்கின்ற போது அதை பயன்படுத்தி கொண்டு அனைத்து பதிவுகளையும் வெளிப்படுத்துகின்ற போது அது தளிராக, செடியாக, கிளைகளாக, இலைகளாக, அரும்பாக, மொட்டாக, மலராக. ஆனால் மலர் என்பதுடைய சிறப்பு என்ன பாருங்க, விதையை யாரை தலையில் வச்சுக்குவோம்? மலரை தான் தலையில் வச்சுக்குவோம். விதைவா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம், மலர்களால் தான் அர்ச்சனை பண்ணுறோம். அப்போ மலர் என்பது விதையின் முழுமை, விதையுடைய அனைத்து சிறப்புகளும் வெளிப்பட்ட இடம் மலர். அதுபோல இந்த பிரபஞ்சம் மலர்ச்சி அடைந்தது எங்கிருந்து என்றால் அந்த வித்திலிருந்து எழுச்சி பெற்றது தான், அந்த வித்தகன் என்ற இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது தான். அதனால் மலர் மிசை ஏகினான், வித்தகன் என்ற வார்த்தைக்கு மலர் மிசை ஏகினான். மான் அடி சேர்ந்தார், நிலமிசை நெடுவாழ்வார். அப்படி அந்த இறைவனுடைய சிறப்புகளை யார் அறிந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்த பூமியிலே நீடு வாழ்வார்கள், உடலால் அல்ல, அவருடைய பெயரால், அறிவால். அதனால் எத்தனை மகான்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னால் மறைந்திருந்தாலும் இன்றைக்கும் அவருடைய பெயர் நிலைத்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் பெற்ற ஞானமே அதற்கு துணை, அவர் வகுத்த ஜீவ சத்தியங்களே அதற்கு வழி. அதனால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்பார் இயேசுபிரான். அதனால் அந்த சிறப்புகளை அறிகின்ற பொழுது மனித வாழ்க்கை முழுமையடைகிறது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற இந்த வகை தெரிவான் கட்டை உலகு என்பார் இன்னொரு இடத்துல. அப்படி மனிதனுடைய அறிவை கொண்டு, பகுத்தறிவை கொண்டு இயற்கையில் உள்ள அந்த 8 அம்சங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று 4வது ஸ்லோகத்தில் விளக்கிறார். 5வது ஸ்லோகத்தில் வருகிற போது இது 8 சரிதான், ஆனால் இந்த 8 என்னை வைத்து பார்க்கிற போது நான் உயர்ந்தவன். ஏன்னா இந்த 8 எங்கேருந்து வந்தது? என்னிடத்திலிருந்து உருவானவை தான். அதனால் இந்த 8 என்னுடைய கீழான பிரகிருதி, இது நின்று வேறானதும்
உயிர் ஆவதும் ஆகிய என்னுடைய மேலான பிரகிருதியை அறிவாயாக. இந்த ஜகத்தானது அதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போது சாதாரண மனிதனுக்கும் தெரியுதுங்க. 5 புலன் தெரியுது, மனம் தெரியுது, புத்தி தெரியுது, உயிர் என்பது ஒப்புக்கொள்கின்றான். எது தெரியாது? எங்கேருந்து இதெல்லாம் வந்ததோ அதுதான் தெரியாது. அதனால் சாதாரண மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த 8 அம்சங்களும் கீழான பிரகிருதிகளே. இறைவனுடைய செகண்டரி ப்ரொடக்ஷன். பிரைமரி ப்ரொடக்ஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா அது மேலானவை. அப்போ அது என்ன? அது உயிர் ஆவதும். எப்படி ஜீவன்களே உயிராக வருகிறது, அதற்கு முன்னதாக எப்படி பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையாக விண்ணானது, அந்த விண்ணுக்கு மூலமாக இருந்த இறைநிலை எப்படிப்பட்டது, இதுதான் மேலான பிரகிருதிகள். அதனால் அந்த மேன்மையை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மனிதன் ஆகாசம் என்ற பூதம் எங்கனம் மற்ற 4 பூதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறதோ, மகரிஷியோட கோட்பாடு எல்லாம் இங்கே இருக்குது பாருங்க. மகரிஷி என்ன சொல்லுவாங்க? இந்த பூமியிலே காற்று, நெருப்பு, நீர், கெட்டிப்பொருள் 4 இருக்குது. இந்த 4 பௌதிகத்திற்கும் ஊடாக விண் என்ற ஆற்றல் அமைந்திருக்கிறது. அப்போ இதுதான் சர்வ வல்லமை வாய்ந்த தனித்த விண். மற்ற 4 பௌதிகங்களுக்கும் இதுதான் அடிப்படை என்று சொல்லுவார்கள். அதே கோட்பாடு இங்கே சொல்கிறாங்க, ஆகாசம் என்ற பூதம் எங்கனம் மற்ற 4 பூதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறதோ அங்கனம் ஜீவ ஆத்மா சைதன்யம் ஜட பிரகிருதிக்கு இருப்பிடமாகிறது. அப்போது அந்த இறைநிலை என்பது இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருப்பிடமாக இருக்கிறது. அதான் இயக்க களம் என்று பேர். சைத்தன்யம் இறைநிலை சுத்த சைதன்யம் சொல்லுவாங்க. சைன்யம் அல்ல, சைத்தன்யம். சைன்யம்னா படைகள், சைத்தன்யம். அப்படி அந்த உயிரும் மெய்யும், இந்த வார்த்தை அப்படியே போடுறாங்க பாருங்க. சேத்திரஜனும் சேத்திரமும் சேர்ந்தால் ஜீவிதம் சாத்தியமாகிறது. இப்போ சேத்திரம் என்பது இயக்க களம், இயக்கத்திற்கு மூலமான விண். சேத்திரஜன் அறிவு, இறைநிலை. அப்போ அறிவும் ஆற்றலும் இணைந்ததே பிரபஞ்சம். சேத்திரமும் சேத்ரஜனும் இணைந்ததே பிரபஞ்சம். அதுதான் அர்த்தநாரி, சிவசக்தி. அதனால் அந்த உயிரும் மெய்யும் எப்படி சேர்ந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும். தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் 12. இந்த 12 மட்டுமே வச்சுக்கிட்டு எத்தனை வார்த்தைகளை கொண்டு வர முடியும்? மெய் எழுத்துக்கள் எவ்வளோங்க? 18. அந்த மெய் எழுத்துக்கள் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? உச்சரிக்க முடியுமா? இல்லைங்களா? இக்கு இஞ்ச இட்டு இல்லைங்களா? அது சொல்லும்போது முதல்ல எந்த எழுத்து முன்னாடி வருதுங்க? ஈ. ஈ உயிரெழுத்தாச்சே. அதை சொல்லாமல் வெறும் இக்கு மட்டும் சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? அப்போ மெய்யெழுத்து 18க்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த உயிர் எழுத்துக்களை இந்த மெய்யெழுத்து 18ஓடு இணைத்து விட்டால் உயிர் மெய் எழுத்துக்களாக மாறுகின்ற போது எத்தனை வார்த்தைகள்! அப்போது அந்த மொழி வளம் என்பது அமையணும்னு சொன்னாக்க அந்த உயிரும் மெய்யும் இணைந்தால்தான் சிறப்பு. எப்படி பிரபஞ்சம் மெய்ப்பொருளாகிய இறைநிலையும் இயக்கமாகிய விண்ணும் இணைந்து அற்புதமாக பல அண்டங்களாகவும் ஜீவராசிகளாக வளர்ந்திருக்கிறதோ, அதே போல் இந்த ஜீவனிடத்திலே உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் இணைந்தால்தான் வாழ்க்கையில் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய மொழி என்பதும் சிறப்பாக அமையும். அதனால தான் தமிழ் மொழி மிக சிறப்பு வாய்ந்தது. இயற்கை தத்துவத்தையே மொழியில் கொண்டு வந்த ஒரு சிறப்பு தமிழுக்கு உண்டு. அப்படி இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே இறைநிலையோடு இணைந்திருக்கிறது என்பதை 7-8 ஸ்லோகங்களில் வருகின்ற போது 8வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு, நான் நீரில் சுவையாகவும் சந்திர சூரியனிடத்து ஜோதியாகவும் எல்லா வேதங்களில் ஓங்காரமாகவும் வானில் ஓசையாகவும் மக்களிடத்து ஆன்மாவாகவும் ஆன்மையாகவும் இருக்கிறேன். அப்போது
ஒவ்வொரு பௌதிகத்தினுடைய தன்மாற்றம் இங்கு சொல்லப்படுது. ஏற்கனவே நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணிலே நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அது பஞ்சபூதங்கள். அடுத்தடுத்து ஸ்லோகம் வருகின்ற போது என்ன சொல்கிறாங்க, பஞ்சபூதங்கள் மட்டுமல்ல, அந்த பஞ்சபூதங்களிலே பஞ்ச தன்மாத்திரைகளாக இருக்கக்கூடிய அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக இருக்கிறதும் நானே தான். அப்போது எல்லாம் அவர் தான் சொல்லிகிட்டே வரலாம். எப்படி என்று கேள்வி போட்டு பார்த்தா இங்கே வரைக்கும் கிடைக்க கஷ்டம். அப்போது எப்படி இறைநிலையே விண்ணானது என்றும் விண்ணிலே இருந்து எப்படி காந்தம் உருவானது என்பதும் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக விளக்க வேண்டும். அப்போ அந்த ஒரு இடத்தை நிறைப்புவார் தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாங்க, எப்படி அந்த இறைநிலையிலிருந்து விண் உருவானது என்பதற்கான காரணங்களை விளக்குகிறார் இல்லைங்களா. அவருடைய பேர் ஆற்றல், அறிவு, அதை விஞ்ஞானபூர்வமாக கொண்டு வரும் போது இட் இஸ் கிரமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க், ஃப்ளூயிட். 6 வார்த்தைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தட் இஸ் டாப் ஃபோர்ஸ். அதனால் அந்த அழுத்தும் தன்மையும் நுண் அதிர்வு என்ற தன்மையும் இறைநிலைக்கு ஊடாக இணைந்திருப்பதனால அதுவே நொறுங்கி துகளாகின்ற போது இறை துகளாகிறது. அந்த இறை துகள்கள் கோடிக்கணக்கில் அதே இறைவனுடைய அழுத்தத்தினால் குவிக்கப்படுகின்ற போது அது குவிந்து விண் என்ற எலக்ட்ரான் என்ற மின் அணுவாக மாறுகிறது. அந்த மின் அணு அந்த சுத்த வெளியிலே சுழல்கின்ற போது அதே அழுத்தத்தின் காரணமாக எலக்ட்ரானில் உள்ள இறை துகள்கள் பிரிகின்ற போது அந்த பிரிகின்ற துகள்கள் சுத்த வெளியில் கலக்கிற போது ஏற்படக்கூடிய மாற்றமே காந்தம். அப்போ விண்ணின் கரைசலே காந்தம். அப்போ விண் கரைகின்ற போது வேகம் குறையும். அப்போ எலக்ட்ரான் புரோட்டானாக மாறுகிறது, புரோட்டான் நியூட்ரானாக மாறுகிறது, நியூட்ரான் பிளாக் டாட் ஆக மாறுகிறது. அப்போது சிவத்திலிருந்து தொடங்கியது மீண்டும் சிவமாக மாறுகிறது. அப்போ எந்த துகளில் இருந்து இயக்கம் தொடங்கியதோ அனைத்து இயக்கங்களும் முடிந்த பிறகு மீண்டும் துகளாகவே மாறுகிறது. சிவத்திலிருந்து தொடங்கிய பிரம்மம், விஷ்ணு, சிவம் மீண்டும் சிவத்திலே அடக்கம் பெறுகிறது. அதனால் அந்த விஞ்ஞானமே நிரூபித்த அந்த உண்மையை ஏற்கனவே தத்துவத்தில் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான யுகம் என்பது நமக்கு புரிந்து கொள்வதற்கு மிக துணையாக இருக்கிறது. அதனால் சாஸ்திரங்களே சொல்லப்படுகின்ற அந்த தத்துவத்தை விஞ்ஞானபூர்வமாக இன்றைக்கு நம்ம எளிமையாக விளங்கிக் கொள்ளலாம். அப்படி அந்த இறைநிலையில் இருந்து இறை துகள் என்ற சக்தி உருவாகி அவை இணைந்து விண் என்கின்ற ஆற்றல் வந்து அந்த விண்ணின் சேர்க்கையால் வருகின்ற போது ஹைட்ரோஜன் என்கின்ற லேசான காற்று, அப்புறம் ஹீலியம் என்ற கொஞ்சம் கடினமான காற்று, 16 அணுக்கள் சேர்கின்ற போது ஆக்சிஜன் என்ற அழுத்தமான வெப்பக்காற்று, அந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் சேர்கின்ற போது H2O நீரக வாயு, அது கோடிக்கணக்கில் சேர்கின்ற போது நீர் துளி, அந்த நீர் துளிகள் கோடிக்கணக்கில் சேர்கின்ற போது 6 கடல், அந்த கடலிலிருந்து அணுக்கள் திணிபெறுகின்ற போது லேசான மண் துகள், அந்த லேசான மண் துகள் காலத்தால் திணிபெறுகின்ற போது கெட்டி மண், கல், படிகப்பாறை, கெட்டிப்பாறை, உலோகங்கள் இதெல்லாம் வருது. கணக்கான இந்த தோற்றங்கள், பௌதிகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த இறைநிலையிலிருந்து எழுச்சி பெற்று வந்த பரிணாமத்துடைய நியத்திகளே. அதில் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை கோடிக்கணக்கான சூரியன்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், பெரிக்கற்கள், அது அற்புதமான பூமி உருண்டை தான் இந்த நில உலகம். இதிலே பெற்ற அந்த 3 சிறப்புகள் காரணமாக ஜீவன் தோன்றுவதற்கு ஆதாரமான ஆற்றலாக மாறுகிறது. அதில் கொஞ்சம் வெப்பத்தன்மையும் நீர்த்தன்மையும் சேர்கின்ற போது அந்த காந்த துகள்களே ஜெனட்டிக் சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய கரு மையங்களாக ஆன்மாக்களாக உருவாகிறது. அதுதான் நுண் உயிரில் தொடங்கி அடுத்த வந்த இன பரிணாமத்தில் பல்வேறு ஜீவராசிகளாகி கடைசியில் மனிதனாக வந்திருக்கிறது. அப்போது இந்த நீத்தை புரிந்து கொள்வது தான் மனிதனுடைய சிறப்பு. அப்போது இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் அடுத்து 9வது ஸ்லோகத்தில் இருக்கிறார். மண்ணில் நறுமணமாகவும் தீயில் சுடராகவும் நான் இருக்கிறேன். எல்லா உயிர்களுள் உயிர்ப்பாகவும் தபஸ்விகளுள் தபஸாகவும் இருப்பது நான். அதாவது தவத்துக்கு தவமே நான் தான்றார்.
அதனால்தான் இறைவனுக்கே மாதவன் என்று பேர் இல்லைங்களா? அதுவும் பட்டிட்டு தான் சொல்லுவார், மாதவன் என்ற வார்த்தை கூட சொல்லலை, மாதவமே என்பார். அதனால் அந்த தவத்துக்கு தவமாக இருக்கிறது யார்? தவத்துக்கு அடிப்படை உள்ளது யார் என்றால் இறைவனே தான். அப்போ பஞ்ச தன்மாத்திரைகளாகவும் மனமாகவும் மனம் அடக்கம் பெறுகின்ற தவமாகவும் தவத்தின் முழுமையான தானையாகவும் இருக்கிறது அதே இறைநிலையே தான். எல்லா உயிர்களின் நிலைப்பேருடைய வித்து என்று என்னை அறிக. 10வது ஸ்லோகத்தில் எல்லா ஜீவன்களுக்கும் வித்து யாருங்க? ஆன்மா. அப்போ அந்த பரமாத்மாவை தான் ஜீவ ஆத்மாவாக ஒவ்வொரு நுண் உயிரிலேயும் தாவரங்களிலேயும் ஜீவராசிகளிலேயும் மனிதனிலேயும் இருக்கிறது. அப்போ வித்து என்ற வார்த்தை எங்கும் பொதுவான வார்த்தை தான். வித்து சக்தி என்று தான் மனிதனுடைய ஆற்றலை சொல்லுகின்றோம். தேஜஸ்விகளுடைய தேஜஸாகவும் நான் இருக்கிறேன். இந்த தேஜஸ் என்ற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. எங்கே வரும்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு, நல்ல தேகத்தினின்று கிளம்பும் ஒளி. சுத்த தேகம் வந்தால் அதிலிருந்து கிளம்பக்கூடிய ஒளி, வீரியம், பேராற்றல், கூர்மை ஆகியவருக்கு தேஜஸ் என்று பெயர். தூய வாழ்வினின்று தோன்றும் திட்பமும் தேஜஸ் என்று அழைக்கப்படுகிறது. என்னுடைய பேராற்றல் மக்களிடத்து தேஜஸாக துவங்குகிறது. தேஜஸை வளர்ப்பது தெய்வீக வணக்கமாகும். அப்போது ஞான வழியிலே மனிதன் வாழ்கிறான் என்றால் அவனுடைய உடலிலே தேஜஸ் இருக்கணும். காவியையும் குடுமையையும் தாடி எடுத்துட்டு ஒரு மேசை வச்சு பார்த்தாக்க அப்பவும் சாமி மாதிரி தெரியணும். வேற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது வேற மாதிரி, அதுதான் அசல். அதனால் கண்களை ரெண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும், உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். பேப்பரில் படிச்சோம் இல்லையா? அதனால் தேஜஸ் எப்படி இருக்குன்றத வெறும் காவியும் ஜாடி வச்சு கணக்கு பார்க்கக்கூடாது, அதெல்லாம் கழித்து பார்க்கணும். அப்போது யாரை பார்த்தாலும் அந்த வேஷத்தை கழிச்சுக்கிட்டு கொஞ்சம் நிதர்சனமாக பார்த்தால் அப்பவும் அந்த தேஜஸ் இருந்தால் உண்மையான மகான்கள். அதனால் எல்லாம் சாமி சொல்ல எல்லாம் இங்கேயே இருக்குது. சமுதாயத்தில் என்னெல்லாம் கூத்து பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சுருக்குறாங்க, தெரியாமையாக சொல்கிறாங்க குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடின்னு. அதனால் உலகத்தை அதான் ஆடிக்கிட்டு இருக்குது நிறையா. 11வது ஸ்லோகத்தில் உயிரிழத்து தர்மத்துக்கு முரண்படாத காமமாக இருக்கிறேன். உயிரினங்களிலே தர்மத்துக்கு முரண்படாத காமம். காமம் என்பது ஆசைகள். அப்போ மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்க? ஆசைகளை ஒழிக்க சொல்லவில்லை. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதன் மூவாசை மதி கொண்டே பயன் பெறுவோம். அப்போது இயற்கையினுடைய நீதியே ஆசைகள். இச்சை என்று ஏது பிரபஞ்சம்? இச்சை இல்லைன்னா பிரபஞ்சம் வந்திருக்க முடியுமா? இறைவனுக்கே காமேஸ்வரன் தானே பேர். அப்போ காமம் வந்ததுனால தான் உலகமே வந்த முடிஞ்சது. ஆனால் காமத்தை எப்படி துறக்க முடியும்? அப்போ ஆசை என்பது துறக்க வேண்டியது இல்லை, ஆசை பேராசையாக மாறாமல் பார்த்துக்கிட்டா போதும். அப்போ பல மகான்கள் துறக்க சொன்னது ஆசையே இல்லை, பேராசை. அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பேசணும். இல்லைன்னா அடிப்படை ஆசையே வேண்டாம்னு சொன்ன மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா வாழ்க்கையில் அது பிரயோஜனமாகாது, சாதிக்க முடியாது. யார்கிட்ட ஆசை இல்லை. அதனால் தர்மத்துக்கு முரண்படாத ஆசைகள்ன்ற வார்த்தையை போடுறாரு மகான். அப்போ எது தர்மமானது என்றால், பசிக்குதே சாப்பிட்ணும், இது தர்மமானது. தாகம் எடுக்குது தண்ணி குடிக்கணும், 18-20 வயசு ஆச்சு ஆண் பெண் நட்பு தேவையாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போது ஒவ்வொரு தேவையும் இயற்கை நீதியின்படி அனுபவிப்பது தவறு கிடையாது, அதில் பாதிப்பு வந்தால்தான் தவறு. அதனால தான் தர்மத்துக்கு முரண்படாத ஆசைகளாக இருக்கிறேன். அப்போ அந்த ஆசைகளை நிறைவு செய்வதில் அது இயற்கைக்கு உடன்பாடை தவிர முரண்பாடு இல்லை. அப்படி நிறைவு செய்கின்ற போது என்னாச்சு? குணங்கள் உருவானது. ஆசை என்ற செயல் இயக்கத்திலே வந்த பொழுது அந்த அனுபவங்களிலே மனம் என்பது இணைந்ததனால
குணங்கள் வந்தது. அப்போது ஆசையின் காரணமாக பெற்ற அனுபவங்கள் எல்லாம் அது இன்னும் கொஞ்சம் நிறைய வேணுன்ற பொழுது, இல்லை வேண்டான்ற போது, இருக்கிறது போதுன்ற போது, இப்படி பல பரிமாணங்கள் வருகின்ற போது அந்த குணங்களை 3 நிலைகளை பிரித்தாங்க. சத்வ குணம், ரஜகுணம், தாமச குணம். அப்போ இந்த 3 குணங்கள் எங்கேருந்து வந்துச்சு? அதே இங்கேருந்து டெவலப் ஆனது தான். அதனால் இந்த 3 குணங்களால் ஆன அனைத்து அனுபவங்களிலேயும் நான் காரணம், ஆனால் என்னை அவை கட்டுப்படுத்துவது இல்லை. எப்படி புரிஞ்சுக்கிறோம்? எல்லா கடவுளுக்கும் எத்தனை நகைகள் போட்டு வச்சுருக்கிறோம்? ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு வேறு கொடுத்துருக்குறோம். தைரியலட்சுமியா தைரியத்துக்கு, கஜலட்சுமியா பலத்துக்கு, தானியலட்சுமியா சாப்பாட்டுக்கு, தனலட்சுமியா காசுக்கு. அப்போது எல்லா தெய்வத்திற்கும் நகைகளும் உடைமைகளும் கொடுத்துருக்குறோம், பதவியும் கொடுத்துருக்குறோம். இதே மனுஷனுக்கு கிடைச்சா என்ன ஆகும்? ஒரு சாதாரண ஒரு கிளர்க்குன்னா ஒரு மாதிரி தலை, மேனேஜர்னா கொஞ்சம் பெரிய தலை, ஜெனரல் மேனேஜர் இன்னும் கொஞ்சம் பெரிய தலை, சேர்மன்னா கல் மண்ணு தெரிய மாட்டேங்குது இல்லையா? காசு வருது வச்சுங்களேன், கொஞ்சமாக பேங்க் பேலன்ஸ் இருக்கும் ஒரு மாதிரி, ஸ்விஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் பண்ணும்போது கண்ணு மண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்போது சாதாரண மனிதனுக்கு பதவியும் செல்வமும் சேர சேர செருக்கு வரும், மமதை அகங்காரம் வரும். அது ரெண்டு இல்லாமல் இருக்கணும்னா பொருள் இருந்தும் பதவி இருந்தும் மனிதன் அகங்காரம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் தெய்வத்தன்மை வேண்டும். அதுக்காக தான் எல்லா தெய்வத்திற்கும் பல நகைகள் அலங்காரங்கள் எல்லாம் செய்து ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பதவி அந்தஸ்தெல்லாம் கொடுத்து, ஆனாலும் தெய்வம் தெய்வமாக தான் இருந்ததை தவிர அரக்கனாக மாறலை. அப்போது அந்த தெய்வத்தன்மை என்ற பக்குவத்தை மனிதன் பெறுகின்ற போது மனிதனிடத்திலேயும் இந்த பொருளோ செல்வாக்கோ பதவி அந்தஸ்து அதிகாரமோ அவனை மாற்றுவது இல்லை. அதனால் அந்த பக்குவத்தை பெறணும். அதனால் அந்த 3 குணங்களுக்கும் ஆதாரம் இறைநிலையாக இருந்தாலும் இந்த குணங்கள் இறை தத்துவத்தை இறை தன்மையை கட்டுப்படுத்துவது இல்லை. அப்போ வாழ்கின்ற மனிதனிலேயும் யார் இதுக்கெல்லாம் வசப்படாதவர்களோ அவர்கள் எளிமையாக தான் இருப்பாங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். அப்போ உண்மை என்கின்ற தெய்வத்தன்மையை அறிந்தால் அந்த பக்குவத்திலே பண்பு என்பது மிளர்கிறது. அந்த பண்பு என்பது அன்பு நன்றி கருணையாகத்தான் இருக்குமே தவிர ஆசை கோபம் களவாக மாறுவது இல்லை. அதனால் அந்த குணங்களை தாண்டிய நிலையிலே மனிதனுடைய அறிவு இருக்கிறது. அந்த அறிவு என்பது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த முக்குணங்களால் ஆகிய வஸ்துக்களினால் இவ்வுலகமெல்லாம் மயங்கி போய் நாம் எப்படி இருக்கிறோன்றது விளக்கிறார். இந்த உலகமெல்லாம் இந்த 3 குணங்களிலே சிக்கிக்கொண்டு மயங்கி போய் இவைகளுக்கு மேலாகிய அழியாத எண்ணெய் அறிகிறது இல்லை. இந்த குணங்களுக்கெல்லாம் மேலான சத்துவகுணம், அந்த சத்துவ குணத்திற்கு மூலமாக இருக்கின்ற தெய்வத்தையோ அந்த தெய்வத்துடைய பிரகிருதிகளையோ அறிவது இல்லை. அப்போ இவங்க என்னென்ன உருவாக்குனாங்களோ அந்த உருவத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இதே தான் கடவுள் சாதிக்கிறான். இத்தனை விளக்கங்கள் இருந்தாலும் இன்றைக்கும் நான் பல நிகழ்ச்சிகள் கலந்துக்குவேன். அப்பப்போ எல்லாரும் தெரிஞ்சு சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் பொய் சொல்கிறாங்க புரியுது இல்லை. சமஸ்கிருதத்தில் பாடி பாடி சொல்கிறாங்களே தவிர கடைசி நிற்கிற போது அப்படி இப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர தெய்வத்தை தெளிவாக விளக்குவதே கிடையாது. அப்போ என்ன போட்டிருக்காங்க? தெளிவாக விளக்கியிருக்காங்களே. அப்போ இவைகளுக்கு மேலாகிய அழியாத எண்ணெய் அறிகிறதே இல்லை. இன்னும் மேலே அடுத்த பார்த்து பாருங்க, அடுத்த ஸ்லோகத்தில் குணங்களால் ஆகிய இந்த தேவ மாயையானது உண்மையில் தாண்ட முடியாதது. ஏன் அவங்களாம் அப்படி இருக்கான்ற காரணத்தை இங்கே சொல்கிறார். யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகின்றனர். அடுத்த ஸ்லோகத்தில் 14வது, இந்த குணங்களை சிக்கியிருக்கின்ற வரைக்கும் அவன் மாயையிலிருந்து விடுபடுவது இல்லை. இந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்கு யார் இறைவனையே சரணாகதி அடைகிறார்களோ, யார் அந்த இறை தத்துவத்தை உணர்ந்த குருவிடத்திலே சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது.
அவளுக்கு அந்த மாயை விலகுகிறது என்றார். அப்போ மாயை விலகினால்தான் உண்மை வெளிப்படும். மாயை மறைச்சுன்னு சொன்னால் உண்மை மறைந்துவிடும். அதனால் அந்த மாயையாக இருக்கக்கூடிய அந்த நிலையை தாண்டி அறிவு என்ற நிலைக்கு யார் வரமாட்டேன்றாங்கன்றதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. யாரெல்லாம் தெய்வத்தை தேடுவது இல்லை என்பதை இந்த 15வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு. பாபச் செயலை உடையவர்கள் எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அப்படிலாம் ஏமாத்துறது. மூடர் சிந்திக்கிறதே கிடையாது. சிந்தித்தாலும் இறைவனை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. பணம் பண்ணுறது எப்படின்னு சிந்திப்பான். மக்களுள் கடைத்தரமானவர், இந்த கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்களே, ஒன்றும் புரியாது. அதே போல் மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர் மடங்கள். அசுர இயல்பை பற்றி நிற்பவர், மோசமான குணங்களை சிக்கிட்டு இருக்கவங்க. இத்தகையவர்கள் என்னை போற்றுகின்றது இல்லை. வெறும் வேஷம் போட்டு நிற்பாங்களே தவிர உண்மையான ஏத்தத்துவத்தை அவர்கள் நாடுவதே கிடையாதுன்றாங்க. அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க, இதுக்கு மேலே சில பேர் நாடுறாங்களே, அவங்க 4 நிலைகளை பிரிக்கிறார். துன்புற்றவன், நமக்கு எப்போ கடவுள் ஞாபகம் வருதுங்க? கஷ்டம் வந்து வச்சுங்க, தவறாமல் கோயிலுக்கு போவோம். அதுவே கணக்கு வேறு. 48 செவ்வாய்க்கிழமை போய் ராகு காலத்தை துர்க்கம்மனுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி தலைகளாக வச்சு 48 முடிஞ்சு போச்சுன்னா 49லேருந்து மறந்துடுவோம். இப்படி துன்புறுகிறவன் கடவுளை தேடுகிறான், ஞான வேட்கையுடையவன் கடவுளை தேடுவான். நாமெல்லாம் பொருள் இன்பத்தை தேடுபவன், அங்கே போயிட்டு வந்தால் பரவாயில்ல, திருப்பதிக்கு கூட்டமே குறையதில்லை, ஏன்னா பணக்கார சாமி. பழனிக்கு போனால் ஞானம்தான் வரும், ஆனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக போனால் போதும். திருப்பதிக்கு போனால் காசு வரும், அதனால் அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக போய்க்கலாம். அடுத்தது ஞானி. அப்போ துன்பத்திலே உள்ளவன், பொருளின்பம் தேடுகின்றவன், ஞானத்தை தேடுபவன், ஞானத்தை அடைந்தவன். 4 நிலைகளை வருது. அப்போ எது உச்சமானது என்றால் ஞானி முதல் நிலையிலே நிற்கிறார். அந்த ஞானத்தை தேடுகின்ற அன்பர்கள் 2வது நிலையிலே நிற்கிறாங்க. துன்பத்தை நீக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுபவர்கள் 3ஆம் தட்டில் நிற்கிறாங்க. பொருள் செல்வம் வேணும்னு அழைகிறானே, இது 4வது லேயர். அப்போ நீங்கள் பக்தர்கள் எத்தனை விழா பிரித்து பாருங்கள். உடல் துன்பம்னு போய் நிற்கிறது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஞானத்தை தேடுபவர்கள் யாரும் கிடையாது, ஞானிகளோ சுத்தமாக கிடையாது. அப்போது ஒரு சிந்தனையாளர் சொன்னார், கோவில்களிலே கூட்டம் கூடிவிட்டது, ஆனால் பக்தி குறைந்து விட்டதுன்னார். இன்னொருத்தர் சொன்னார், இல்லை இல்லை, பக்தி பெருகிவிட்டது, ஆனால் ஒழுக்கம் குறைந்து விட்டதுன்னார். ரெண்டும் இல்லை, ஆசை பெருகிவிட்டது, கூட்டம் கூடிவிட்டது. இதுதானே நிஜம். அப்போ ஆசை தானே அது. அப்போ ஆசை பெருகினால தான் கூட்டம் இருக்குது. ஞானத்தையா தேடுறாங்க ஆசையில். அதனால் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதை பக்தின்னு சொல்கிறதா, வழிபாடுன்னு சொல்கிறதா, ஆன்மீகம்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுங்க இதை? அதனால் கீதையில் உள்ள கோட்பாடுகளை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த சமுதாயம் எங்கே நிற்குது, கோவில்கள் எங்கே நிற்குது, பக்தர்கள் எங்கே நிற்கிறாங்க, நாம் எங்கே நிற்கிறோம்? அதனால் 16வது ஸ்லோகத்தை மிக அற்புதமான ஸ்லோகங்க இது. என்னெல்லாம் உலகத்தில் இருக்குதோ அதெல்லாம் இந்த ஞான விஞ்ஞான யோகம் உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது. அடுத்தது அந்த ஞானியுடைய சிறப்பை சொல்கிறார். இடையரா யோகம் பூண்டு மாறாத பக்தி பெண்ணும் ஞானி மேலானவன். அந்த கோட்பாடு மீண்டும் இங்கே வருதுங்க. ஏன்னா அந்த 4ஆக பிரித்தது நான் 4 வார்த்தை இருக்குது, இதில் நான் 4ஆக பிரித்தேன். அடுத்து இங்கே வந்து அதே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இடையரா யோகம் பூண்டு மாறாத பக்தி பண்ணுபவன் ஞானி மேலானவன். ஏனென்றால் நான் ஞானிக்கு மிக பிரியமானவன், அவனும் எனக்கு பிரியமானவன். இதே கோட்பாட்டை ஈஸ்வரன் சொல்லுவார், என்னுடைய கருத்துக்களை ஏற்று என்னிடத்தில் அன்பாயிருப்பவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். என் பிதாவுக்கு அன்பாயிருப்பவனிடத்திலே நானும் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்.
அப்போது கீதையில் சொல்லப்பட்ட கோட்பாடு பல ஆயிரம் வருஷம் கழித்து இயேசுவனிடத்தில் மீண்டும் வருகிறது அதே கருத்து. அடுத்து இப்படி பல பேர் ஞானத்துக்கு வந்தாலும் எல்லாம் நல்லவங்க தான். ஆயினும் ஞானி என் ஆத்மஸ்வரூபம் என்பது என் கருத்து. ஞானி என்பவர் ஆத்மஸ்வரூபம். ஏன்னா அந்த ஞானம் என்பது ஜீவாத்மாவை அறிந்து ஜீவாத்மாவுக்கு மூலமான பரமாத்மாவை உணர்ந்து இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடு லயமாகி ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலையில் இருப்பவர்கள் ஞானிகள். அதனால் அந்த ஞானி வேறு பிரம்மம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே தான். அது அடுத்த வரியிலே வருதுங்க. ஏனென்றால் யோகத்தில் நிலைத்திருப்பனாகிய அவன் மிக உத்தமமான கதியாக என்னையே கடைபிடித்திருக்கின்றான். அதனால் அந்த ஞானி வேறு தெய்வம் இல்லை. ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ள என்பார் வள்ளுவர். அந்த நிலை எப்படி அந்த ஞானிக்கு வருதுன்றதுக்கான காரணத்தை அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. பல பிரிவுகளுக்கு பிறகே யாவும் வாசுதேவ ஸ்வரூபம் என்று ஞானி என்னை வணங்கி வந்தடைகின்றான். அத்தகைய மகாத்மா கிடைப்பதற்கு அரியவன். அப்போ ஞானம் எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை, சும்மா வந்துடுறது இல்லை. பல மகானுடைய பூர்வீகம்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய தாய் தந்தையர், தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எல்லாம் ஆன்மீகத்திலே இணைந்தவர்களே தான். ஆன்மீகத்துடைய தொடர்பு இல்லாத இடத்துல வந்து திடீர்னு ஒரு அயோக்கிய வயத்தில் ஒரு திருவுடைய ஒரு கரு வர்றது என்பது அது அவ்வளோ லேசானது இல்லை. அதனால் பல பிரிவுகளிலே ஞானத்தை தேடியதுனால அந்த தேடலின் விளைவே ஒரு பிறவியில் ஞானியாக மாறுகிறது. அதனால தான் அந்த எண்ணம், செயல், முயற்சி, அவருடைய பதிவு இதெல்லாம் நான்மல் இருக்கிறதுனால தான் சாமி சொல்லுவாங்க, செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து ஒய்குவோம். அப்போ வான் உணர்வு என்கின்ற பேரின்பம் என்கின்ற அந்த தெய்வீக முக்தி என்கின்ற நிலை எப்படி கிடைக்குதுன்னா செய்கின்ற செயல், திறமை, நோக்கம், காலம், இடம் என்ற 5 நிலைகளினால பெறக்கூடிய பதிவுகள், அந்த பதிவுகள் வெளிப்படக்கூடிய காலம் அதை பொறுத்து அமைகிறதுன்றார். அதனால் எல்லாருக்கும் ஞானம் வந்துடுறது இல்லை, அது வரவும் முடியாது. அதனால் ஞானத்தை பெறுவதற்கான முயற்சி ஒவ்வொரு படித்தளமாக உயர்ந்து கொண்டே வந்து ஒரு இடத்துல அது முழுமையடைகின்ற போது அவர் ஞானியாக மக்களுக்கு தொண்டு செய்கின்றார். அதனால் பல பிறவிகளுடைய முயற்சி தான் ஒரு மனிதனுக்கு ஞானம் கிடைப்பதற்கு காரணம் என்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் பற்பல ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் அவரவர் இயற்கையால் தூண்டப்பட்டு அவற்றுக்கு ஏற்ற நியமனத்தை கையாண்டு பிற தெய்வங்களை போற்றுகின்றனர். அந்த பணத்துக்காக துன்பத்தை நீக்குவதற்காக சாமி கும்பிடுறாங்க பாருங்க, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்கன்றது இங்கே காரணம் சொல்கிறார். அவனுக்கு பல விதத்தில் ஆசை, வியாதி தீரணும்னு ஆசை, ப்ரொமோஷன் வேணும்னு ஆசை, சொத்து வேணும்னு ஆசை, கோர்ட்டில் கேஸ் ஜெயிக்கணும்னு ஆசை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு சாமி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஆஞ்சநேய கும்பிட்டா உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும், லட்சுமி கும்பிட்டா காசு நல்லா கொட்டும், இப்படின்னு பல ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள். வார்த்தை அப்படியே தான் இருக்குங்க, நான் சேர்க்கலை, இங்கே இருக்குது அப்படியே படிக்கிறேன். பற்பல ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் அவரவர் இயற்கையால் தூண்டப்பட்டு அவற்றுக்கு ஏற்ற நியமத்தை கையாண்டு பிற தெய்வங்களை போற்றுகின்றனர். அப்போ அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அப்படி அவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதை நான் அதை விமர்சிக்கிறதும் இல்லை, அதை கீழே நினைப்பதும் இல்லை, அந்த முயற்சியையும் நான் ஸ்திரப்படுத்துகிறேன். அப்போ சாதாரணமாக கஷ்டத்துக்குன்னு தெய்வத்தை கும்பிட தொடங்கினாலும் இல்லை ஆசையின் காரணமாக தெய்வத்தை கும்பிட தொடங்கினாலும் அந்த செயலிலேயும் அவனுக்கு ஒரு ஈடுபாட்டை கொடுத்து அதிலிருந்து ஞானத்தை கொண்டு வந்துடுறேன்றார். இந்த சும்மா பேருக்கு செஞ்சு வச்சாலும் கூட புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அவர் போன காரணம் என்னவோ இருக்கலாம், ஆனால் செய்த காரியம் இறைவனை வணங்கியது என்பதனால்
அந்த செயலையும் நான் ஊக்குவித்து அவன் ஞானத்துக்கு வரக்கூடிய வழியை கொண்டு வந்துடுறேன் என்கிறார். ஆனால் அதுக்கு நம்ம ஒத்து போகணும், இல்லைன்னா அது டீலிங் ஆகிடும். ஸ்ரத்தையோடு கூடியவனாகிய, அதுக்கு அந்த பொறுப்பை சொல்கிறாரு. அப்படி சாமி கும்பிடுறவங்க ஸ்ரத்தையோடு கூடியவனாக அவன் அத்தேவதை ஆராதித்து அதனின்று தான் ஆசைப்பட்டவர்களை அடைய பெறுகிறான். ஸ்ரத்தை இருந்தால் தான் அங்கேயும் அது கிடைக்கும். சும்மா மேலுக்கு கும்பிட்டு வச்சா அங்கேயும் அது பிரயோஜனம் இருக்கிறது இல்லை. ஆயினும் அவ்வாசை பொருட்களை உண்மையில் வகுத்து வழங்குபவன் நானே. கும்பிடுற தெய்வம் வேற, ஆனால் கொடுக்குற தெய்வம் எதுன்னா அது ஒரே தெய்வம்தான். அது இறைநிலை, அது அரூபம், அது அறிவு. அதனால் எந்த நிலையில் வணங்கினாலும், அடுத்த ஸ்லோகத்தில் வருகிற போது எந்தெந்த தேவதைகளை வணங்குகிறார்களோ அதற்குரிய பலனை பெறுகின்றான். அற்ப அறிவாளர்களாகி அவர்கள் அடையும் பயன் அல்பமானது. தேவர்களை வணங்குபவர் தேவர்களை அடைகின்றனர், என் அடியார்கள் என்னையே அடைகின்றனர். அப்போ தேவர்களை வணங்குகின்ற போது என்ன அர்த்தம்? தெய்வம் திட்டு போகிறதில்லை. ஏற்கனவே சொன்னோம், தேவர்கள் என்பவர்கள் இந்திரிய சுகத்துக்கு தான், இந்திரியத்தினுடைய புலன் உணர்வுக்கு தான் தேவன் என்றே பேர். அப்போ புலன் இன்பத்தை நாடி கடவுளை வேண்டுபவர்களுக்கு அந்த புலன் இன்பங்கள் கிடைக்கிறது. புலன் இன்பத்தை தாண்டி உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டும் என்பவர்களுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கிறது. அப்போது எதை கேட்கிறீர்களோ அதை பெறுகிறீர்கள். இயேசுபிரான் சொன்னதை போல கேளுங்கள் தரப்படும், ஆனால் எதை கேட்குறீங்களோ அதுதான் கிடைக்கும். அப்போ கேட்கின்றது இன்பத்தை நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கணுமே தவிர இன்பமும் துன்பமும் கலந்தாக இருக்கக்கூடாது. அப்போ இன்பத்தை மட்டுமே நிரந்தரமாக கொடுக்கக்கூடியது எது என்றால் அதுதான் ஞானம். அப்போ இறைவனிடத்தில் எதை வேண்டும் சொன்னால் ஞானத்தை கேட்கணும். ஞானத்தை பெற்றுவிட்டால் எல்லாம் தானாக வந்துவிடும். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், அறிவுடையார் எல்லாம் உடையார். ஞானம் இருந்தால் போதும், அவனிடத்தில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. அறிவுடையார் எல்லாம் உடையார். அந்த ஞானம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மற்ற எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவனுடைய நிலைமை என்னன்னா, அறிவிலார் என் உடையரேனும் இலர். அவன்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அவன் இப்படி தான் இருப்பான், பிச்சைக்கார மாதிரி கை தூக்கிட்டே அலைவான். அதனால் ஞானத்தை பெற வேண்டும், அறிவை பெற வேண்டும், அதுதான் முழுமையானது என்று சொல்கின்றாங்க. அடுத்த 24வது ஸ்லோகத்தில் என்னுடைய அழிவற்ற ஒப்பற்ற பரஸ்வரூபத்தை அறியாத அறிவிலிகள். என்னுடைய அழிவற்ற ஒப்பற்ற பரஸ்வரூபம், 3 வார்த்தைகள். இதை அறியாத அறிவிலிகள் புலன்களுக்கு எட்டாத என்னை புலன்களுக்கு தென்படும் இயல்பை அடைந்தவனாக எண்ணுகின்றனர். அப்போது நமக்கு கற்பிக்கப்பட்ட அனைத்து உருவ நிலைகளும் இது புலன்களால் பார்க்குறோம், செய்கிறோம். ஆனால் உண்மை நிலை என்ன என்றால் நான் அப்படி இல்லை என்றார். அதனால் என்னுடைய உண்மையான சுரூபத்தை உணராத அறிவிலிகள் நான் இந்த சின்ன சின்ன உருவங்கள் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கும்பிடுறாங்க. யோக மாயையினால் நன்கு மூடப்பட்டுள்ள நான் எல்லாருடைய அறிவுக்கும் எட்டுகிறது இல்லை. எல்லாரும் என்ன புரிந்து கொள்ள முடியாது. பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறிகிறது இல்லை. நம்மளை இப்படியெல்லாம் திட்டுறாங்க பாருங்க. பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் புரிந்து கொள்வதில்லை. அதனால் அடுத்த 26வது ஸ்லோகத்தில் சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் ஆகிய உயிர்களை எல்லாம் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார். அப்போ இறைநிலைக்கு தெரியாது இருக்கா? ஏற்கனவே 3வது அத்தியாயத்தை சொல்ல போது, அர்ஜுனா எனக்கும் உனக்கும் பல பிரிவுகள் கடந்து போயின, அவற்றெல்லாம் நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டாய். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த பூமியிலே நான் மட்டும் இல்லை, எத்தனை இயக்கங்கள் இருந்து முடிந்து போனதோ அனைத்துமே எனக்கு தெரியும், ஆனால் என்ன யாரும் அவ்வளோ ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாது என்று அதனுடைய சுரூபத்தை சொல்கிறாங்க. அடுத்து 28வது ஸ்லோகத்தில் புண்ணிய கர்மங்களுடைய எந்த ஜனுடைய பாவம் முடிவடைகிறதோ உறுதியான விரதமுடையவர்களாய் என்னை வழிபடுகின்றனர். இப்போ ஏற்கனவே பாவப்பட்டவங்க என்ன கும்பிட மாட்டாங்க, என்னை தெரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொன்னார்.
அப்போ அவங்க எப்போ தெரிஞ்சுக்குவாங்கன்னா, அவங்க செய்த பாவத்தினுடைய சம்பளத்தை அவங்க அனுபவித்த பிறகு அந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகுது பாருங்க. ஆத்ம தூய்மை பெற பெற அவன் ஞானத்துக்கு வந்து விடுகின்றான். அதனால தான் கருமையும் ரொம்ப கெட்டு கிடக்குன்னு வச்சுக்கோங்க, ஞானம் சுட்டு போட்டாலும் வராது. ஆனால் தெரியாது நமக்கு. அதனால் எல்லாருக்கும் தீட்சை கொடுக்குறோம், வாங்கன்னு சொல்லி பயிற்சிகளை கொடுக்குறோம். ஆனால் யாரால் பிடிச்சிக்க முடியும், யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால், யாருடைய ஆன்மாவிலே புண்ணிய பதிவில் இருக்கிறதோ அவங்களால தான் புரிந்து கொள்ள முடியும், பிடித்து நிற்க முடியுமே தவிர ஆத்ம தூய்மை இல்லாதவர்களால் ஞானத்தை பெற முடியாது. ஏன் அப்படின்னா, அது பரிசுத்தாவி, இறைநிலை தூய்மையானது, சுத்தவெளி. இது எந்தளவுக்கு கலங்கப்பட்டிருக்கிறதோ அந்தளவுக்கு அதுக்கு இதுக்கும் பேதம் உண்டு. அப்போ கலங்கப்பட்ட ஒன்று கலங்கமில்லா ஒன்றை போய் கலக்க முடியாது. ஏன்னா கலங்கப்பட்டதோடைய ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 14 40 வரைக்கும், சுத்த வழியாக 0. அப்போ 14 40 நிற்கிறது எப்படி 0க்கு போக முடியும்? இந்த குடராட்டத்தை சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். சுற்றிட்டு இருக்க போது கீழே இருக்கிறத யாராக நம்ம கவனிக்க முடியுதா, அடையாளம் கண்டுக்க முடியுதா? நிறுத்தினா தானே தெரியும். அப்போ 40 அலைச்சூழலிலே வேகம் ஓடுகிற மனிதனுக்கு எப்படி 0மாக இருக்கக்கூடிய தெய்வத்தை உணர முடியும்? ஆனால் கருமை தூய்மை இல்லை என்றால் அவன் இறைவனை அறிய முடியாது, தேடவே மாட்டான். அதனால் அவன் வாழ்கிற வாழ்க்கையே சாஸ்திரம் என்றும் சத்தியம் என்றும் வாதனையும் செய்வான். சும்மா காசு ஒன்றும் நடக்காத வாழ்க்கையில் காசு தான் கடவுள் அப்படின்னு சாதிப்பாங்க. அதனால் அந்த ஞானத்தினுடைய நிலையை தொடுவதற்கு கொஞ்சம் புண்ணியம் இருக்கணும். அப்படி இந்த ஞான விஞ்ஞான யோகம் என்ற தலைப்பில் 30 ஸ்லோகங்கள். உண்மையிலேயே மற்ற இதிலும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டது கிடையாது. ஆனால் இதில் எல்லா ஸ்லோகத்தையும் நம்ம விளக்கம் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எல்லாமே அற்புதமாக நடைமுறை வாழ்க்கையோடு இணைத்து எந்த கருத்துக்களை மகரிஷி நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றார்களோ அதே கருத்துக்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனுடைய சாரம் தான் இது. அதனால் எல்லா ஸ்லோகங்களையும் நம்ம இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். அப்போது இந்த நிலையில இருந்து மனிதன் என்ன ஒரு தெளிவு பெற வேண்டும் என்றால், நான் மனிதனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் தனி மனிதன் அல்ல, ஒரு தாய் தந்தை மூலமாக வந்திருக்கிற ஒரு உடல். அப்போ அந்த தாய் தந்தை மூலமாக எத்தனை கர்ம வினைகள் இருந்திருக்கிறதோ அத்தனையுமே என்ன இடத்துல சுத்தமாக அமைந்திருக்கிறது. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த சொத்து தான் நம்முடைய அடிப்படையான சொத்துங்க. அப்போ இதுதான் நமக்கு சொத்துக்களை நிர்ணயிக்கிறது. இந்த சொத்து என்னவோ இதுதான் நம்ம சம்பாதிக்கிற சொத்து என்னன்றதையும் நிர்ணயிக்கிறது. இதில் புண்ணிய பதிவு இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் கூலி கிடைக்காது. அதே சமயத்தில் வாய்ப்பு கிடைச்சி சரியாக நம்ம உழைக்கலாம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஒரு 20-25 வருஷம் முன்னாடிங்க கவுண்டர் இருந்தபோது பக்கத்தில் ஒரு அம்மா அவங்க கவுண்டரில் உட்காந்துருக்காங்க. ஒரு கஸ்டமர் வந்தார், அவர் பில் பேமெண்ட் பண்ணணும் சொன்னாங்க. அந்த பார்த்து சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அவர் ஒன்றும் பார்த்து சொல்ல உங்களுக்கு என்ன வேலைன்னு திருப்பி அவர் கேட்குறாரு. நம்ம சத்தம் போட அவன் சத்தம் போட நான் யார் பக்கம் பேசுறது? அப்புறம் போயிட்டார். அப்புறம் இந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா அந்த அவர் யார் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். அவன் யாராக இருந்தால் எனக்கு என்னங்க அப்படின்னுச்சு. இல்லைம்மா அவங்க யார், இந்த கன்சர்னில் அவர் மேனேஜராக இருக்கிறாரு, பேர் மேனேஜரை தவிர சம்பளம் 1500 ரூபா. அவனுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி படிச்சிருக்கிறான். நாம் டிகிரி படித்தோமோ இல்லையோ நமக்கே தெரியாது. வாங்குகிற சம்பளமும் 5000 வாங்குகிறோம். அப்போ நம்மளை பார்த்தா எரிச்சல் வருமா வராது அவனுக்கு? அப்போது நம்மளை விட அதிகமான குவாலிஃபிகேஷன், பேரும் மேனேஜர் பேர், ஆனால் சம்பளம் 1500. வேலை செய்கிற நேரமும் காலையில் 9 மணிக்கு போனான்னாக்கா ராத்திரி 11 மணிக்கு ஐயா போயிட்டு வரட்டுங்களான்னா போயிட்டு நேரத்தில் வந்துடும் பாரு முதலாளி. நாம் வரதோ 10 மணி, போகிறதோ 4:30 மணி. இப்போ நம்மளை பார்த்தா எரிச்சலாக இருக்குமா இல்லையா? அதுமாதிரிலாம் நம்ம செய்ய வேண்டிய வேலையும் செய்யலைன்னா இன்னும் கொஞ்சம் அவன் ஜாஸ்தியாக கோபம் வருமா இல்லையா? அவன் செஞ்ச பாவம் அப்படி, அதுக்கு நாம் என்ன பண்ணுறதுன்னாங்க. அந்த பாத்திரம் பண்ணாமல் இருக்கிறது தான் இப்போ வேலை செய்யணும்னு. அவன் ஏற்கனவே அவங்க அப்பா இப்படி ஏமாத்தினாலும் தெரியாது. அதனால் இப்போ தகுதியும் திறமையும் இருந்தும் அவனுடைய உழைப்புக்கு தகுந்த கூலி அங்கே இல்லை.
நாம் ஜாஸ்தியாக கூலி வாங்கிட்டு அதுக்கு தகுந்த உழைக்கலைன்னு சொன்னால் நம்முடைய சந்ததிக்கு இதே கதி தான் வரும்னு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன் சமுதாயத்தில் புத்தியுள்ள மனிதன் வெற்றி பெறுவது இல்லை, புத்தி இல்லாத மனுஷன் வெற்றி பெற்று விடுகிறான்? அப்போ எது அங்கே துணை நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய கர்மா. அதனால தான் கர்ம வினைகள் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா இறை நீதிக்கு உட்பட்டது. அதனால் அந்த தெய்வ நீதி கர்மத்தின் விளைவாக எழுந்து இயங்குகிறது. அந்த கர்மத்தினுடைய ஆயுள் காலமோ 140 வருஷம். அது எங்கே வேணாலும் வெளிப்படும். அதனால் அதை புரிந்து கொண்டோம்னு சொன்னாக்க அந்த இறை நீதியை தான் உயிராக காந்த அலைகளாக ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவத்தையும் அதற்குள்ளாகவே பதிந்து கொண்டு ஆன்மாவாக பதிந்த பதிவுகளே மீண்டும் எண்ணங்களாக சொல் செயல்களாக அந்த செயலுக்குரிய விளைவுகளாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மனிதன் தர்மத்துடைய நீதியின்படி வாழ்க்கை நடத்தவில்லை என்றால் இருக்கிற புண்ணியம் எல்லாம் கழிஞ்சிக்கிட்டே வரும். செய்கிற அயோக்கியத்தனம் பூரா பாவத்தை ஏற்றிக்கிட்டே வரும். அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா ஜீவனம் கஷ்ட ஜீவனம் ஆயிரும். அதனால் தெய்வ நீதி நின்று கொள்ளும். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன தவறு இழைத்து பரமனை பெண் வேண்டுவதால். அதனால் ஏதோ சாமிக்கு கொடுத்து ஏமாத்தலான்னு நினைக்கிறதெல்லாம் வடிகட்டுன அறியாமை. நாம் கொடுக்குற சுண்டலுக்கும் தேங்காய் பழத்துக்கும் ஏமாந்து போகிற இழிச்சவாய் நல்ல ஆண்டவன். அதனால் இறைவனுடைய நீதி என்னன்றதை மகான்கள் விளக்கியிருக்கிறார்கள், பூசாரிகள் அல்ல. அதனால் நாம் மகான்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் கேட்டு தான் பார்க்கணுமே தவிர பூசாரிகிட்டையும் மடவாதிகிட்டையும் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம ஐடியா கேட்டுட்டு இருந்தோம்னாக்கா அது சரிப்படாது. அதனால் மனிதன் மகானுடைய நீதிகளையும் அவர் உணர்ந்த வாழ்க்கை சத்தியங்களையும் இறை தத்துவங்களையும் கேட்கணும், சிந்திக்கணும். அதை கேட்டு சிந்திக்கத்தான் இயற்கை நீதிகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்கின்ற பொழுது வாழ்க்கை நிலைகள் என்ன பார்த்தீங்கன்னா ஒழுக்கம், கடமை, ஈகை. அதனால் அந்த இறை நிலையோடு இணைந்து நின்று வாழக்கூடிய வாழ்க்கை தான் இயற்கை நமக்கு வகுத்த வாழ்க்கை முறை. அதை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் வாழ்க்கையில் துன்பங்கள் கிடையாது. அதை புறக்கணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் போவதும் கிடையாது. அதனால் மகான்கள் உணர்ந்த அந்த வாழ்க்கை நிலைகளை தான் முதலாக நமக்கு உள்ள நூல்களிலேயே முதலாவதாக வந்தது வேதங்கள். அந்த வேதத்தை கொடுத்த வியாச பகவானே தான் மகாபாரத்தையும் கீதையும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கீதையில் அற்புதமான ஒரு சாப்டர் இந்த ஞான யோகம். அதனால் விஞ்ஞானபூர்வமாக நம்ம தத்துவத்தை ஆராய்ந்து பார்க்கணும், கேள்விகளை கேட்டு பார்க்கணும். அப்போ தான் விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த விளக்கம் கிடைக்கின்ற போது அதை பெற்றுக்கொண்டு அந்த வழியில் வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும். அப்படி போகின்ற போது 30வது ஸ்லோகத்தை சொல்லிடுறேன். ஆனால் என்னுடைய விளக்கம் அடுத்த அத்தியாயத்தில் தான் வரும். யார் என்னை அதிபோதத்துடனும் அதி தெய்வத்துடனும் அதி யக்ஞத்துடனும் கூடியவனாக அறிகிறார்களோ யோகத்திலே நிலை நின்ற மனதையுடைய அவர்கள் சாகும் தருவாயிலும் என்னையே அறிகின்றனர். இந்த ஸ்லோகத்துடைய விளக்கங்கள் தான் அடுத்து வரக்கூடிய அக்ஷர பிரம்ம யோகம் என்ற 8வது அத்தியாயம். நாளைய தினம் அந்த 8வது அத்தியாயத்தை சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க